2 பேர் மேரேஜ் பண்ணணும்னா என்ன அடிப்படை தேவை இருக்கு? அட்ராக்ஷன், கம்பேஷன், yeah, லவ், financial அண்டர்ஸ்டாண்டிங், status and financial taking care of each other. Something must be there. ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும் பேசிக்கா. இதில் ஜாதகம்னு கொண்டு வந்து நல்லா இருக்கிற so many people are not able to marry. இது வந்து எவ்வளவு மோசமான ஐடியா. இல்ல சார், அப்படி சொல்லல. இல்ல நல்லா அப்படி சொல்லல இருக்கிறவங்களை சார். கெடுக்கிறது இல்ல, நல்லா இல்லாதவங்களை சரி பண்றது இதோட வேலை. இல்ல சார், நல்லா இருக்க வேண்டியவங்கள இருக்க விடாம பண்றது. நான் சொல்றேன் பிரிஞ்சவங்களை நான் சேர்த்து வைக்கிறேங்கிறேன். அப்ப நீங்க இது நல்லா சேர்க்கறீங்க. இல்லாதவங்களுக்கு இருக்கிற சார், நம்ம individual பேசல, system பேசுறோம். முடிவு பண்ணிட்டாரு, நான் டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. என்கிட்ட வந்து கேட்கிறாரு, அவர்கிட்ட பாக்குறேன் உங்களுக்கு நல்ல நேரம் வருது, இப்ப பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னா அவருக்கு அதே மாதிரி நல்ல நேரம் வந்தோன்னு சேர்த்துட்டாங்க. இதுல இருக்கிற பாசிட்டிவ் கேஸ் இவ்வளவு 80% இருக்கிறதுனால தான் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறவங்க பாக்குறாங்க. இல்ல சார், சார், அது ஒரு மேரேஜ் கவுன்சிலர்ட்ட போயிருந்தா ஜாதகமே பார்க்காம அவங்க வந்து உட்கார்ந்து அசஸ் பண்ணி கரெக்ஷன் சொன்னாங்கன்னா 2 பேரும் ஜாலியாக கூட இருக்கலாம். இன் கேஸ் இன்கம்பேட்டிபிளா இருந்தா வேண்டாம்னு சொல்லலாம். இப்போ அது கரெக்டா? நம்பர் ஆஃப் கேசஸ் நீங்க ஹேண்டில் பண்றது தான் டாக்டர். நான் பாக்குற கேசஸ் வச்சு நான் சொல்றேன். இவ்வளவு கேஸ் இவங்க எல்லாம் கவுன்சிலிங் போவாங்க. இல்ல சார், நம்ம திரும்பி அதான் பேசுறோம். இண்டிவிஜுவலா வேண்டாம், உங்களுக்கு ஒரு நீங்களும் ப்ராப்ளம் வேண்டாம், வந்தா நானும் நீங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலர்ட்ட போறீங்களா, டாக்டர் ஜாதகம் பார்க்க வரீங்களா? இப்போ அவங்க டைவர்ஸ்னு அப்ளை பண்ண உடனே ஃபேமிலி கோர்ட்ல அவங்களை கவுன்சில் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அவங்க டிப்ரெஸ் ஆகி வெக்ஸ் ஆனதுனால தானே ஜாதகம் பார்க்க வராங்க. அதுக்கு ஜாதகம்ங்கிறது என்ன? போயிடலாம். எடுத்த உடனே ஜாதகத்தை யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. எடுத்த உடனே ஜாதகம்ங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் தான். அவன் வெறுத்து போனாதான் இங்க வரான். ஜாதகம் பார்த்து சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சார், இல்ல சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் ஆரம்பிச்சாலே கல்யாணங்கிறது இல்ல, இவர் சொல்ற கேஸ் பிரிவுன்னு வந்தா Incompatible சொல்றேன். நான் சொல்றது பிரிவுன்னு வந்தா சொல்றேன் நான். மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஏன்னா ஜாதகம் பார்த்தா பிரிவுங்கிற அந்த பண்றாங்க. டென்ஷன்ல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சரி. அதுக்கப்புறம் தான் அதுக்கான நமக்கு பிழைக்க வழி இருக்காங்கிற சொல்யூஷன் வரும்போது இல்ல, இப்ப இந்த இதெல்லாம் எப்படி நூத்துல பாக்குறீங்க? எத்தனை பெர்சென்ட் மேரேஜ் ஜாதகம் பார்த்து பண்றாங்க? நான் இப்பவும் சொல்றேனே, 90% கிட்ட தருவாங்க. அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணது எதுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகுது? அது முன்னாடி சொல்லியிருந்தா அவாய்ட் பண்ணிருக்கலாமே. நான் இப்பவும் சொல்றேன். சில இப்பயும் நான் சொல்றேன், நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பேசுறோம். நான் பார்க்குறேன், நீ பார்க்குறேங்கிறது வேண்டாம். இந்த சிஸ்டம்ல ஏன் எப்படி இருக்கு, ஏன் இல்லை, அதுதான் நம்ம பேசுறோம். இப்போ அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஜாதகம் வந்து பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு ஜோதிடம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஜோதிடம்ங்கிறது ஒரு கால கண்ணாடி.